Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பேபி ஃபுட் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லையும் கொடுக்கலாம், நைட் டின்னருக்கும் கூட கொடுக்கலாங்க. 2 நிமிஷம் இருந்தாவே போதுங்க இந்த பேபி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி வாங்க இந்த ஹெல்த்தியான பேபி ஃபுட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் போல் வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கிறேங்க. குழந்தைங்களுக்கு வெள்ளை ரவை கொடுக்கலாமா நீங்கள் கேட்கலாம், தாராளமாக கொடுக்கலாங்க. இது ரொம்பவே நல்லது. ரவையை ஒரு தடவை மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது கூடவே நான் ஒரு பாதி போல் ஆப்பிளை தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரவையும் ஆப்பிளும் ஒரே டைமில் ஆட் பண்ணாதாங்க நல்லா குக் ஆகும். நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். ஆப்பிளும் ரவையும் 1 நிமிஷத்துக்கு பாதியாக வெந்து வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சம் போல் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பால் கொடுக்க பழக்கலைன்னா தண்ணியும் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணுறதுனால இந்த கஞ்சி நல்லா மணமாக இருக்கும், குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்பிளை பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இனிப்புக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு ஆப்பிளில் இருக்கிற ஸ்வீட்னஸே போதுமானதாக இருந்தால் நாட்டு சக்கரை ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டு குக் பண்ணிட்டா சூப்பரான கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த கஞ்சியை நான் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேங்க. இந்த ஃபுட் வந்து நீங்கள் நைட் டின்னருக்கும் கூட கொடுக்கலாங்க. ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். ரொம்பவே ஹெல்த்தி, டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இருந்தாவே போதுங்க. 2 நிமிஷத்துலேயே ரொம்பவே ஹெல்த்தியான பேபி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் சுடுதண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு அழகாக ஃபீட் பண்ணிக்கலாங்க. 8 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த ஃபுட் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போன்ற மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.